கண்ணியமானவர்களே, நம்முடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, இன்னும் நம்மினுடைய ரிசுக்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய, இன்னும் நம்மினுடைய ஹாஜத்துகள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய திக்ரானது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திக்ர். இந்த ஒரு திக்ர் மட்டும் போதும் நம்மினுடைய வாழ்வில் அல்லாஹ் அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி தர. நாம் வைத்திருக்கக்கூடிய 100 ரூபாயாக இருந்தாலும் அதனுடைய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரக்கத் என்பது 1000 ரூபாய்க்கு செலவு செய்தால் எவ்வளவு மிச்சம் இருக்குமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தாலா இந்த 100 ரூபால அவ்வளோ பரக்கத் தந்துடுவான். இப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய சிறுக காசுகள் 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 20 ரூபாயாக இருந்தாலும் சரி, அதில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்திடுவான். இன்னும் நம்மினுடைய வீட்டில் கொஞ்சோண்டு தான் உணவு இருக்கும், கொஞ்சோண்டு தான் சாப்பாடு இருக்கும். ஆனால் அல்லாஹ் தாலா ஒரு வீடே உட்காந்து சாப்பிட்ற அளவிற்கு அந்த ஒரு சோற்றில் பரக்கத்தை ஏற்படுத்திடுவான். இப்படி நம்முடைய செல்வங்கள், இன்னும் நம்மினுடைய ரிசுக்கெல்லாம் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தரணும். இன்னும் அது மட்டுமல்லாமல் நம்மினுடைய ஹாஜத்துகள், நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்கணும். இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. இது போன்ற விஷயங்கள், நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு திக்ர் தான். இப்போ உதாரணத்திற்கு இந்த ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படின்னு இருக்கோம், அல்லது இது போன்ற ஒரு வீடு கட்டலாம் நினைக்கிறோம், அல்லது இது போன்ற ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி நம்மினுடைய ஹாஜத்துகள் எதெல்லாம் இருக்குதோ, நம்மினுடைய தேவைகள் எதெல்லாம் இருக்குதோ அது அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு திக்ர். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு திக்ரை அல்லாஹ் தாலா ஒரு அடியான் ஓதுறதை கேட்டால் அல்லாஹ் அந்த அடியானுக்கு என்ன வேண்டுமோ தர்றானா. ஏன்னா இந்த ஒரு திக்ரே பரக்கத்து திக்ர். நீங்கள் இந்த ஒரு திக்ரில் ஒரு 5-6 விஷயங்களை கேட்பது போன்று இருக்கும். அந்த 5-6 விஷயங்களையுமே எப்படி கேட்குற மாதிரி இருக்கும்னா, யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு பரக்கத்தா, யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு பரக்கத்தா, யாரெல்லாம் என்னுடைய வயதை நீ பரக்கத்தா, இன்னும் என்னுடைய ரிசுக்கில் பரக்கத்தா, என் குடும்பத்துக்கு பரக்கத்தா, என்னுடைய இல்முக்கு பரக்கத்தா, என் அமலுக்கு பரக்கத்தா. இப்படிங்கிறது தான் இந்த ஒரு திக்ரே. அந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் எப்படி ஓதணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் பழமையாக ஒரு 50 தடவை இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் ஓதிவாங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய 3 நாட்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிருந்தீங்க அப்படின்னா 3 நாட்கள் அல்லாஹ் தாலா நீங்கள் எதை நினச்சிங்களோ அதை அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி தந்துடுவான். அந்த திக்ரானது என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரப்பி இன்னி அஸ்அலுக பரக்கத்தம் மின்க, பரக்கத்தும் ஃபி உமூரி, பரக்கத்தன் லி ஃபி அஹ்லி, பரக்கத்தும் ஃபி வக்தி, பரக்கத்தும் ஃபில் ஜஹ்தி, பரக்கத்தும் ஃபில் இல்மி, பரக்கத்தும் ஃபில் அமலி, பரக்கத்தும் ஃபில் ஜஸதி, பரக்கத்தும் ஃபிர் ரிஸ்கி வர்சுக்னி வவஸ்ஸிஅலி ஃபிர் ரிஸ்கி யா ரப்பி என்பதுதான் இதனுடைய பொருள். இது அரபி தெரியாதவர்களுக்கு தமிழில் நான் இன்ஷா அல்லாஹ் தர்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களே நம்ப மாட்டீங்க. இந்த ஒரு அமலை ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் செய்து பாருங்கள். மவுத் வரை இந்த அமலை நீங்கள் விடவே மாட்டீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க, உங்களுக்கு பிரியமானவர், உங்களுக்கு பிடித்தவருக்கும் இந்த ஒரு திக்ரை நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க. அந்த அளவிற்கு நம்மினுடைய வாழ்க்கையில் ஒரு மேஜிக்கை நிகழ்த்தக்கூடிய, நம்மினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய திக்ர் தான் இந்த ஒரு திக்ர். இதுவரை யாரும் சொல்லி நீங்கள் கேள்வியும் பட்டிருக்க மாட்டீங்க. இது பல கிதாபுகளில் உங்களுக்காக வேண்டி தேடி எடுத்து வரப்பட்ட திக்ர் தான். ஆக கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஒரு திக்ரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் 50 முறை வளமையாக ஓதி வருவேன் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க. உங்களுடைய அனைத்து ஹாஜத்துகளையும், இன்னும் உங்களுடைய ரிசுக்கிலையும், இன்னும் உங்களுடைய செல்வத்திலையும் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை பெற்று தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.